வெல்கம் டு ஆதி ஸ்பீக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மிஷின். அதாவது டிசி மிஷினுக்கு இஎம்எஃப் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான ஈக்குவேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மோட்டார்னால் என்ன, ஜென்ரேட்டர்னால் என்னன்னு தெரியணும். மோட்டார்னால் நான் லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மோட்டர்ஸை பற்றி. அதே மாதிரி ஜென்ரேட்டர்ஸை பற்றியும் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். மோட்டார்னால் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக கிடைக்கும். அதே ஜென்ரேட்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுத்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக கிடைக்கும். ஆனால் இந்த ஜென்ரேட்டரை நம்ம தனியாக ரன் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு டர்பைன் அல்லது இந்த மாதிரி மோட்டார்ஸ் இல்லைனா ப்ரைம் மூவர்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மட்டும்தான் ஜென்ரேட்டர் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ மோட்டார்னால் என்ன, ஜென்ரேட்டர்னால் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் ஃபஸ்ட்டு மோட்டார்னால் என்ன ஜென்ரேட்டர்னால் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே தான் வோல்டேஜ் கரண்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன். அதாவது வோல்டேஜ் பேக் இஎம்எஃப் அல்லது இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, ஜென்ரேட்டர் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மோட்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோட்டரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் மெயினாக என்ன இருக்கும்னா போல்ஸ் இருக்கும். அது எத்தனை போல்ஸாக வேணா இருக்கலாம். அந்த போல்ஸை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா பீன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு போல்ஸ்லேயும் ஒரு வைண்டிங் ஓன் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த போல்ஸ் தான் நார்த் போல் சவுத்து போல்னு 2 போல்ஸ் இருக்கும். அந்த போல்ஸில் நம்ம என்ன ஆகும், ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸுக்கு ஃபைங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஃப்ளக்ஸோட யூனிட் வெப்பர். ஸோ ஃப்ளக்ஸுக்கு ஃபைன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மோட்டார் அல்லது ஜென்ரேட்டர் ரெண்டுமே ரன் ஆகும்போது அதோடைய ஸ்பீடு என்னாகும், மாறும். ஸோ ஸ்பீடுக்கு நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோடைய யூனிட் ஆர்பிஎம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இது மூணும் காமன், எல்லாத்துலேயுமே காமன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இஜெட்டுன்னு சொல்லுவோம். இஜெட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னால் என்ன, கரண்ட்டை கேரி பண்ணும், கரண்ட்டை கேரி அல்லது கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இஜெட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே இந்த கரண்ட்டை கேரி பண்ணும்போது எத்தனை பேரலல் பார்ட்ஸ் உருவாகுது, பேரலல் பார்ட்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் காம்பினேட் பண்ணால் ஒன்று சேர்த்தா இஜி ஈக்குவல் டு அல்லது இபி ஈக்குவல் டு இஜி ஆர் இபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இ ஆவரேஜ் கண்டுபிடிங்க. இ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், இ ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணும், ஃபார்முலா என்ன, டிக்யூ டிவைடட் பை டிடி. இந்த டிக்யூங்கிறது இந்த 5 தான். டிக்யூங்கிறது என்னது, 5. P into 5 என்னத்துக்குன்னா போல்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதோடைய ஃப்ளக்ஸு எத்தனை இருக்குன்னு தெரியும், ஃப்ளக்ஸு எவ்வளோ உருவாயிருக்குங்கிறது தெரியும். ஸோ போல்ஸையும் ஃப்ளக்ஸையும் பெருக்குன்னா நமக்கு டிக்யூ கிடைக்கும். அப்போ P into 5. அடுத்து டிடினா டைம் பர் ரெவால்யூஷன். அதாவது ஒரு ரெவால்யூஷனுக்கு மோட்டார் எவ்வளோ ரன் ஆகுது அதை நம்ம என்ன பண்ணோம்னா 60 செகண்ட் டிவைடட் பை ஸ்பீடு n. அப்போது டிடியோட வேல்யூ என்ன, 60/n. அப்போ 60 டிவைடட் பை n. இந்த n என்ன ஆகும், நியூமரேட்டரில் போயிடும். அப்போ என்ன ஆகும், P into 5 into n into டிவைடட் பை 16 மார்க். இது இ ஆவரேஜ். இதே நான் எத்தனை நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும், பேரலல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஜி ஈக்குவல் டு P5 இந்த Z/A டிவைட் பண்ணால்
மொத்தமாக நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ் போட்டால் இஜி கிடைக்கும். அப்போது நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ் கிடைக்கும். இஜட் பை ஏ போட்டால் நம்பர் ஆஃப் பேரலல் பார்ட்ஸ் கிடைக்கும். அப்போது இன்ட்டு இஜட் பை ஏ. அப்போ கடைசியில் லாஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணால் P5NZ டிவைடட் பை 60 இன்ட்டு ஏ. இந்த ஏங்கிறது எதை பொறுத்து இருக்கும்னா மோட்டார் அல்லது ஜென்ரேட்டர் எதுவே வேணா இருக்கலாம். அதில் வந்து 2 வைண்டிங் டிசைனிங் இருக்கும், லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங். இந்த லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங் அப்படின்னா ஏவோட வேல்யூ லேப் வைண்டிங்காக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா பிங்கிறது ஒன்றும் கிடையாது, போல்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது ப்ராப்ளமில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கும் போது ஏவோட வேல்யூ லேப் வைண்டிங்காக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு போல்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அதே வேவ் வைண்டிங்காக இருந்ததுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இது வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளே எடுத்துக்கிறது, இது எந்த இதுலேயும் மாறாது. ஸோ இதுதான் வந்து டிசி இஎம்எஃப் ஈக்குவேஷன். இஎம்எஃப் ஈக்குவேஷன் டிசியில் கால்குலேட் பண்ணும்போது இப்படி டெரைவ் பண்ணால் இப்படி பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் டிசி இஎம்எஃப் ஈக்குவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். தேங்க்யூ.